எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது கோஸ் தம் ஆலு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முட்டைக்கோஸ் தம் ஆலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். முட்டைக்கோஸ் 300 கிராம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 3 தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணணும். 4 டீஸ்பூன் சிறுபருப்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் தேவைக்கேற்ப. முட்டைக்கோஸும் உருளைக்கிழங்கும் முதல்ல வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சு. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துட்ட பிறகு பார்க்கலாம். 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கோஸும் உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு சேர்த்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கட்டும். வெங்காயம் வதக்காச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசாலா வரைக்கும் வதக்கணும். 3 விசில் வந்துடுச்சு. குக்கரை திறந்து பார்த்தாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்க. கோஸும் உருளைக்கிழங்கும் திறந்து பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கட்டும். திறந்து பார்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்காச்சு. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ வேக வச்ச கோஸும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் போட வேண்டாம், இதே தண்ணியே போதும். தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கோஸ் தம் ஆலு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க.
கோஸ் தம் ஆலு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.